ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஃபயர் வித் ஆர்பி சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, மாசி மாதம் முழுவதுமே ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் மீன ராசினியர்களுக்கு இந்த மாசி மாதத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மீன ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. மீன ராசினியர்கள் பொதுவாகவே எப்படிப்பட்ட ஒரு குணம் கொண்ட நபராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேகமும் விவேகமும் சேர்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அவங்க ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த விஷயத்துல முழு வேகத்தையும் அதே போல நேர்மையாகவும் இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாசி மாதத்துடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, இந்த மாசி மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு சகாயஸ்தானத்தில் பலம் பெற்று சென்றிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பார்த்தீங்கன்னா தனாதிபதி செவ்வாயும் வக்கர நிவர்த்தியாக போகிறார். இதனால மீன ராசினியர்களுக்கு சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாசி மாதத்துல மிகவும் உங்களுக்கு சிறப்பான பலனை காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது நீங்க செய்கின்ற தொழிலில் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு கூடுதல் லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். இதனால தொழில் ரீதியா உங்களுக்கு சிறந்த முன்னேற்றமும் சிறந்த லாபமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ இதனால மீன ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்துல பண ரீதியாக உங்க வாழ்க்கையில எந்த வித பிரச்சனையுமே ஏற்படாது அப்படிங்கறது உறுதியாகவே சொல்லப்படுது. சோ காலத்திற்கு ஏற்ப செயல்படுவதும் காலத்திற்கேற்ப நடந்து கொள்வதும் மீன ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல உங்க வாழ்க்கையில இதுவரை பாத்தீங்கன்னா நீடித்த நோயில் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். அதாவது பல வருடமா உங்களுக்கு தீராத நோய், தீராத தொலைதூர நோய்கள் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். அதாவது உடல் ரீதியாக இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த மாசி மாதத்தில் இதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஒரு சில மீன ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. அதே போல நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே மீன ராசினியர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு மாதமா கண்டிப்பா இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாசி மாதம் முழுவதுமே கும்ப ராசியில சூரியன் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. இதனால மீன ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரையாதிபதியாக விளங்குபவர் சனி பகவான் இருக்கிறார். 6க்கு அதிபதியாக விளங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கிறார். இவர்கள் இருவரும் இணையக்கூடிய இந்த நேரம் மீன ராசினியர்களுக்கு மிகுந்த நல்ல பலன்களை கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது கெட்டவன் கெட்டதில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கேற்ப அரசு வழியில் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். அரசு ரீதியா நீங்க ஏதாவது முயற்சி இந்த காலகட்டத்தில் செய்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றமும் நல்ல பலனும் இதனால உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் மீன ராசி நேர்களுக்கு இருக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அனைத்துமே கைகூடி வரலாம். அதாவது வேலைக்கு நீங்க என்ன விஷயம் நினைத்து விண்ணப்பிக்கிறீங்களோ இந்த மாதிரி வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். கடமையை பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இந்த நேரத்தில் நீங்க செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீன ராசினியர்களுக்கு திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்வடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். கடன் சுமை பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேல் இந்த நேரத்தில் குறைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது. கவலை என்ற 3 எழுத்து உங்களுடைய அகராதை விட்டு அகலக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சுய தொழில் செய்யலாமா என்று சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கலாம். உங்களுடைய சிந்தனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாசி மாதம் மீன ராசினியர்களுக்கு இருக்கலாம். அதாவது இதையே தொழிலை செய்யலாமா இல்லை வேறு தொழிலை ஏதாவது தனியாக செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு அடிக்கடி தோன்றலாம். இந்த மாதிரி முடிவுகளை நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனையை கண்டிப்பா கேட்கலாம். அதே போல உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஆதரவு உங்களுக்கு இதனால முழுமையா கிடைக்கலாம். இந்த மாதிரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரையும் கலந்து ஆலோசித்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல மிதுன ராசியில சஞ்சரிக்கும் செவ்வாய் மாசி 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். தன பாக்கியாதிபதி பழம் பெறக்கூடிய இந்த நேரம் மீன ராசி நேர்களுக்கு ஒரு பொன்னான நேரமா உங்க வாழ்க்கைக்கு இருக்கலாம்.
இதனால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளாதார வகையில உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கலாம். புதிய முயற்சிகள் நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களின் குறைகளை தீர்க்க நீங்க முன்வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். கடுமையாக முயற்சித்தும் நடைபெறாத காரியங்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் கண்டிப்பா நடக்கலாம். கடமையை செவ்வனே செய்து பாராட்டை பெறுவீர்கள். அதாவது உங்களுடைய கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லாம இந்த காலகட்டத்தில் மீன ராசினியர்கள் மிகுந்த பொறுப்புடன் மிகுந்த உணர்ச்சியுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் மீன ராசி நேயர்களுடன் மீது மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பா அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய திறமைக்கு பரிசீலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பிறக்கலாம். உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. ஒரு சில நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்கலாம். நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு இருக்கலாம். தொழிலில் பார்த்தீங்கன்னா வெற்றி நடைபெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து பொருளாதாரம் உயர வழிகாட்டக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பாக பிரிவினை சுமூகமாக முடியலாம். சகோதர ஒற்றுமை எந்த நேரத்தில் பலப்படும். மாசி 14ஆம் தேதி மீன ராசிக்கு புதன் செல்கிறார். மீன ராசியிலே புதன் பார்த்தீங்கன்னா நீச்சம் பெறக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான். இவர் நீச்சம் பெறுவது ஒரு வகையில மீன ராசினியர்களுக்கு நன்மை அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாய் வழி ஆதரவு இதனால உங்களுக்கு கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நினைவாகக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு பிறக்கலாம். கடமையை நீங்க செய்து விட்டு வெற்றியை பெறுவீர்கள். இடம் பூமி வாங்குவதில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா அகலலாம். மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்பு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா மாறலாம். நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்துமே இந்த நேரத்தில் உங்களுக்கு கைகூடி வரலாம். உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா மேல் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு செவி சாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அதே போல மீனம் ராசியில பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் செல்வாக்கு கண்டிப்பா உயரப்போகுது. அதே போல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நீங்க பண்ணக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம். அதே போல மீன ராசியில உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுடைய மேல் அதிகாரிகளின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால நீங்க வேலை ரீதியா எதிர்பார்த்த சலுகைகள் எதிர்பார்த்த உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது. கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் எண்ணம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நிறைவேறும். அதாவது கலைஞர்கள் ரொம்ப நாளா ஒரு ஆசைக்காக வெயிட் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த ஆசைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைவேறலாம். கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமையலாம். கண்டிப்பா கலைஞர்கள் எப்பேற்பட்ட வாய்ப்பு வந்தாலும் இந்த காலத்திற்கு ஏற்ப நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி திறமைகள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காது. இந்த மாதிரி வாய்ப்புகளை நீங்க தகுந்த நேரத்தில் பயன்படுத்தினால் உங்களுடைய திறமை இந்த நேரத்தில் வெளிப்படும். ஸோ கலைஞர்கள் இந்த காலத்திற்கேற்ப நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க. மாணவ மணிகளுக்கு படிப்பில் பார்த்தீங்கன்னா வெற்றிகள் வந்து சேரலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காதுக்கு வரும் சுப செய்திகளால் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாம். பெண்களுக்கு இடமாற்றம் இனிமை தரக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையலாம். மீன ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே என்ன மாதிரி மாற்றங்கள் திருப்பங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் மீன ராசி நேயர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்க சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று மனதார ஒரு நெய் தெய்வத்தை ஏற்றி ஒரு அர்ச்சனை செய்யலாம். இந்த மாதிரி செய்து வந்தீங்கன்னா உங்க மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் இதனால தீரலாம். அதே போல மீன ராசி நேயர்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அதிர்ஷ்ட தினங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்தில் 26 மற்றும் 27. உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 8, 9. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கரும் பச்சை நிறம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாசி மாதம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க. கண்டிப்பா மீன ராசி நேயர்கள் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு நீங்க நடந்து கொள்ளலாம்.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயன் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீன ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.